கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு மார்ச் 8, 2023 ராஜாவின் அன்பினால் ஏற்படும் உருமாற்றம். சாலமோனின் உன்னத பாட்டு ஒரு மணப்பெண்ணை மணவாட்டியை கண்டுபிடிக்க முடிவு செய்த ஒரு ராஜாவின் கதையை சித்தரிக்கிறது. என் அன்பே, என் ரூபவதியே, எழுந்திரு, வெளியே வா. அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் நகரத்தில் பணக்கார படித்த பெண்ணை தெரிந்தெடுப்பதற்கு பதிலாக அவர் கிராமத்திற்கு சென்று ஒரு சாதாரண சிறு விவசாய வேலை செய்யும் பெண்ணை மணவாட்டியாக தெரிந்தெடுத்தார். அந்த மணப்பெண்ணிற்கோ ராஜா தன்னிடம் ஈர்க்கப்படுவார் என்பது ஒரு ஆச்சரியமாயிருந்தது. அவள் வயல்களில் தோட்டத்தில் வேலை செய்து வந்தாள். அதனால் அவள் தோல் கருத்திருந்தது, மென்மையாக இல்லை. வெயிலினால் தோல் எரிந்தது போல் இருந்தது. நான் கருப்பாயிருப்பதினால் அப்படி என்னை உற்று பார்க்காதிருங்கள், முறைத்து பார்க்காதிருங்கள். கதையின் முடிவில் அந்த கிராமத்து பெண்மணி ஒரு அழகான பிரகாசமான ராணியானாள். அவள் மணவாளனுடன் தனியாக நேரம் செலவழித்ததினால் அவனுடைய குணாதிசயங்கள் அவளிடத்திலும் வந்துவிட்டது. இதே போல நம் வாழ்க்கையிலும் நடக்க முடியும். எப்போதென்றால் நீங்கள் உங்கள் பரலோக மணவாளனுடன் நேரம் செலவிடும் போது. உங்களுக்கு தெரியுமா, நாமும் ஜெபத்திலும் வேதம் வாசிப்பதிலும் நேரம் செலவிடும் போது நாம் தேவனுடைய அன்பினால் உருமாற்றம் அடைவோம். நீங்கள் இன்று பரலோக தேவனுடன் நேரம் செலவழித்தீர்களா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாமா? நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, உங்களை போல எங்களை மாற்றுங்கப்பா. அப்படி மாறுறதுக்கு நாங்கள் வேத வசனத்திலும் நேரம் செலவழிக்கணும். வேதாகமத்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது, வேதாகம வசனங்களை மனனம் பண்ணுவது, ஜெபம், எங்கள் ஜெப வேலை, இதெல்லாம் நாங்கள் ஜெப வேளையில் உங்களோடு கூட நேரம் செலவிடும் போது, உம்முடைய அன்பினால நாங்கள் நிரம்பும் போது உம்மை போல எங்களுடைய சுபாவங்கள் மாறும் அப்பா. அதற்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை பலனை நீங்க கொடுங்க. உம்மை போல எங்களை மாற்றுங்க, உருமாற்றம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பவருடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.